இப்ப எந்த கிரகத்துல எந்த பாவகத்தோட பாதிப்பு இருந்தா காதல் நல்லா இருக்கும், இல்லை என்றால் எந்த ராசிக்கும் இணையும் போது காதல் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி ரொம்பவே ஒரு என்ன சொல்றாப்பெல்லாம் திருமணத்துக்கு போறதுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்க போறீங்கன்னா நம்ம சுக்கிரன் பகவான் தான். இவங்க இப்படி காதல் நாட்க சொல்லணும்னு நினைக்கிறேன், இல்ல இந்த காதல் பற்றின விஷயத்தை வீட்டுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அவங்க அதாவது இவங்களுக்கு பேச வேண்டியதை சேர்த்து ரிஷப மகரம் பேசுவாங்க. அந்த மாதிரி எதனாலும் தைரியமா போல்டா பேசுறது எல்லாமே ஒரு ரிஷப மகரம். இந்த ஒவ்வொரு ராசிக்குமே இந்த மாதிரியான பொருத்தமான உள்ளவங்களை காதலிக்கும் போது அந்த காதல் நிலைத்தன்மையோடையும் ஒரு தெளிவான சிந்தனையோடையும் திருமணத்திற்கு உண்டான அமைப்பையும் சேருது. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். DVR Garden Signature Living டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டிமார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. பக்தி கஃபே நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோகா பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காதல்ல வெற்றி அடைகிறது எப்படி, இல்ல நம்ம அதாவது திருமணம் முடிக்கிறதுக்கு ஜாதகம், கல்யாண பொருத்தம், திருமண பொருத்தம் எல்லாம் பார்ப்பாங்க. 10 பொருத்தம் இருக்கா 12 பொருத்தம் இருக்கான்னு பார்ப்பாங்க. நல்லா இல்லைன்னா விட்டுருவாங்க, இல்லைன்னா முடிப்பாங்க. இது காதல் பண்ணுறவங்க அது எதையுமே பொருத்தம் எல்லாம் பாக்குறது கிடையாது, பார்க்காம முடிக்கிறது. சில இடத்துல பிரச்சனைகள், சில இடத்துல சஞ்சலங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. ஒரு சிலருக்கு முதல்ல என்னுடைய காதல் வெற்றி அடையுமானே தெரியல, ரொம்ப வருஷமா லவ் பண்ணிக்கிருப்பாங்க, ஆனா வீட்டுல சொல்றதுக்கு பிரச்சனை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப எந்த கிரகத்துல எந்த பாவகத்தோட பாதிப்பு இருந்தா காதல் நல்லா இருக்கும், இல்லை என்றால் எந்த ராசிக்கும் இணையும் போது காதல் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு பதிவு பார்த்துடலாம். முதல்ல பாத்தீங்கன்னா 5ஆம் பாவகத்தை தான் நம்ம காதல் பாவகமா சொல்லுவோம். ஒருத்தருடைய ஜாதகத்துல 5ஆம் பாவக அதிபதி நல்ல நிலையில இருக்காரு, சுபத்தன்மை பெற்றிருக்காரு அப்படின்னாலேயும் என்ன ஆகும் அப்படின்னா காதல் கண்டிப்பா கைகூடும். இது அந்த காதல் ஒரு அட்ராக்ஷன்ல வரும், மன உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும், ரொம்பவே ஆழமான டீப்பான காதலா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த காதல் திருமணத்திற்கு உண்டான, அதாவது 5ஆம் பாவகமே வலுவா இருந்துச்சு அப்படின்னா காதல் திருமணத்திற்கு உண்டான வாய்ப்பா கண்டிப்பா அமையும். இது 7ஆம் பாவகம் திருமணம், 5ஆம் பாவக அதிபதியும் 7ஆம் பாவக அதிபதியுமே தொடர்பு பெற்றிருக்காங்க, இல்ல சேர்க்கை பெற்றிருக்காங்க அப்படின்னாலே நிச்சயமா அந்த காதல் திருமணத்துல போய் முடியறதுக்குண்டான அமைப்பு கண்டிப்பா இருக்குது. யார் மூலமாவது பேச்சுவார்த்தைகள் மூலமா, இல்ல எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி, வீட்டுல ஓகேப்பா ஏத்துக்கிறோம், நீங்க நல்லா இருந்தா போதுங்கிற ஒரு மனப்பக்குவம் 2 பேருக்கும் ஏற்படும், 2 பேர் வீட்டாருக்கும் ஏற்படும். அடுத்து ரொம்ப முக்கியமா 11ஆம் பாவகம். இது எப்படின்னா ஆசை, அதாவது தன்னுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய பாவகம். இந்த பாவகம் வலுவா இருக்காரு, 5ஆம் பாவக அதிபதியும் இவரும் சேர்ந்து இருக்காரு, சுபத்தன்மை பெற்றிருக்காரு. அப்படி இருக்கும்போது நிச்சயமா அவங்களுடைய ஆசை நிறைவேறும். இது ஒன் சைடா லவ் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு ஆணா இருந்தாலும் சரி ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த ஒன் சைடா லவ் பண்ணும்போது தன்னுடைய காதல் தன்னுடைய பார்ட்னர் ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்களான்னு ஒரு குழப்பத்துல இருப்பாங்க. ஒரு சிலர் தைரியமா ப்ரப்போஸ் பண்ணிருவாங்க, ஆனா ஒரு சிலர் ஒரு பயத்திலே இருப்பாங்க. பரவாயில்ல நான் இப்படியே இருந்துக்கிறேன், எனக்கு சொல்லவும் பயமா இருக்குன்னு சொல்லி ஒரு பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் ஒரு பயத்திலே இருப்பாங்க. அப்படிப்பட்டிருக்கும் போது இவங்களுக்கு இந்த 11ஆம் பாவக அதிபதி நல்ல நிலையா இருக்காரு செய்யறாரு அப்படிங்கும்போது நிச்சயமா அவங்களுடைய காதல் சக்சஸ்ல தான் முடியும், அவங்களுடைய ஆசை நிச்சயமா நிறைவேறும். அடுத்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். இவங்களுடைய காதல் ரொம்பவே ஒரு என்ன சொல்றாப்பெல்லாம் திருமணத்திற்கு போறதுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்க போறீங்கன்னா நம்ம சுக்கிரன் பகவான் தான். இவங்க இப்படி காதல் நாட்க சொல்லணும்னு நினைக்கிறேன், இல்ல இந்த காதல் பற்றின விஷயத்தை வீட்டுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அவங்க சிக்கிற திசையில அவங்களுக்கு நடக்கணும். அப்படி நடக்கும்போது அவங்க சொன்னாலே கண்டிப்பா அவங்க காதல் ஏற்றுக்கொள்ளப்படும், அவங்களுடைய பார்ட்னர்னாலும் சரி உங்க வீட்லனாலும் சரி. இதே சுக்கிரன் பகவான் இருக்கும்போது ஓகே நல்லதா இருக்கு. இதே குரு பகவான் அந்த திசையோ அந்த கோச்சார குரு வரும்போதோ இவங்க வீட்டுல சொல்லும் போது ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. வீட்டுல உள்ளவங்க குடும்ப ஒற்றுமையோட சரி ஓகேப்பா நீ காதல் பண்றல அந்த பொண்ணையோ இல்ல அந்த பையனையோ உனக்கு திருமணம் முடிச்சு வைக்கேன் குடும்ப ஒற்றுமையோட சரின்னு சொல்லுவாங்க. இதே சந்திரன் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாருன்னா ஒரு மாயை உருவாக்குவார். சரி ஓகே, அதாவது திடீர்னு ரொம்ப பெரிய இஷ்யூவாலாம் இருக்கும், ரொம்ப பெரிய இஷ்யூ, அது எப்படி என்னென்ன பண்ணணும்னு தெரியல, வீட்டுல ஒத்துப்பாங்களான்னு தெரியலன்னு போது திடீர்னு ஒரு மாயை மூலமா மாற்று சக்தி மூலமா ஓகேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு சொல்லப்படாத காதல்னு சொல்லியிருக்கும் பாத்தீங்களா, அது வெளியில வரும் இந்த காலகட்டத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா புதன் ஒரு சுப பார்வையோட இருக்காரு, நல்ல கிரகத்தோட சேர்ந்து இருக்காருன்னு போது 2 பேருக்குடைய ஒரு நல்ல தொடர்பு, நல்ல ஒரு புரிதல், நல்ல ஒரு அதாவது என்ன ஒரு இஷ்யூ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எட்டிக்கு போட்டியா பேசிக்கிருப்பாங்க, ஆனா இந்த திசையோ இல்ல அந்த நல்ல சுபத்தன்மை பெற்றிருக்கும் போதோ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு புரிதல் ஏற்படும். சரிங்களா? இதே அந்த சுக்கிரன் பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இருக்காங்க, நல்ல பார்வையோட இருக்காங்க, இல்ல 5ஆம் பாவகத்திலும் அல்லது 7ஆம் பாவகத்திலும் இருக்காங்க அப்படின்னா அந்த காதல் நிலையான காதலாக இருக்கும். யார் வந்தாலும் செஞ்சாலும் அந்த காதலை பிரிக்க முடியாது, அப்பேற்பட்ட ஒரு காதலாக இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே கிரகத்தின் அடிப்படையில பார்த்தாச்சு, இந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. பொதுவாகவும் சில ராசினருடைய காதல் மேய்ச்சா இருக்கும், அதே மாதிரி நிலைத்தன்மையோட இருக்கும். அந்த மாதிரி
மாதிரி நம்ம பார்க்கும்போது மேச ராசினியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்மம் தனுசு ராசியோட காதல் வந்து ஒரு நிலைத்தன்மையோட இருக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்தாலே சூப்பரா இருக்கும். இதே இது ரிஷப ராசினியருக்கு கன்னி மகரம், இவங்களுடைய காதல் வந்து உண்மையான காதலா இருக்கும், நிலைத்தன்மையோட இருக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் விட்டு கொடுத்து அந்த பிரச்சனையை வந்து 2 பேரும் சேர்ந்து போராடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். இதே இது மிதுன ராசினருக்கு வந்து துலாம் கும்ப ராசினர், இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கப்படும், மிதுன ராசினர் ரொம்ப அறிவாற்றல் நுண்ணறிவாற்றல் எதையும் தெளிவா இது பண்ணுவாங்க. துலாம் ராசினர் கும்பராசினர் வந்து உணர்ச்சி பூர்வமான ஒரு பர்சன். சோ 2 பேருமே லவ்வா பண்ணி அது ஒரு மேரேஜா முடியும் போது 2 பேருமே விட்டு கொடுத்து போறது ஒரு என்ன சொல்றதுன்னா புரிதல் தன்மையோட ஒரு வாழ்க்கையா இருக்கும் அவங்களுக்கு. இதே இது கடகராசினர் விருச்சிக ராசினரோட மீனம், இவங்களுடைய சேர்க்கை இருக்கும்போது ரொம்ப அருமையான திருமண வாழ்க்கையா இருக்கும், காதல் வாழ்க்கையும் அருமையா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி, இந்த சிம்ம ராசியினர் மேசம் தனுசு ராசினர்களை காதலிக்கும் போது அந்த காதல தான் சிம்ம ராசினர் ரொம்ப கோவப்படுவாங்க. சரிங்களா, பொதுவாவே தைரியமான ஒரு பர்சன் கோவப்படுறதுல அவங்களை அடிச்சுட்டு யாருமே நீதி நேர்மையா இருக்கக்கூடியவங்க. அவங்க அந்த மேசம் தனுசு ராசியை காதல் பண்ணும்போது மத்த ராசினரை விட மேசம் தனுசு ராசியை அவங்களை புரிஞ்சுக்குவாங்க, அவங்களை அப்சர்வ் பண்ணிக்கிடுவாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேத்துக்கு தான் சிம்ம ராசி கட்டுப்படுவாங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. அடுத்து வந்து கன்னி ராசினர், கன்னி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரசனை வைக்கிறவங்க, ரொம்ப ரசனையா இருப்பாங்க, சாஃப்டா இருப்பாங்க, அவங்கள்ட்ட பிரச்சனையை கண்டு நம்ம எதுக்கு ஒதுங்கி போகணும்னு நினைப்பாங்க. ஆனா ரிஷப மகரம் வரும்போது இவங்களுக்கு மேட்சா இருக்கும். அதாவது இவங்களுக்கு பேச வேண்டியதை சேர்த்து ரிஷப மகரம் பேசுவாங்க. அந்த மாதிரி எதனாலும் தைரியமா போல்டா பேசுறது எல்லாமே ரிஷப மகரம் இவங்களுக்கு துணையா இருக்கும்போது இவங்களுக்கு மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரியான ஒரு வாழ்க்கையும் ஒரு பார்வையும் சூப்பராக இருக்கும். இதே இது துலாம் ராசியினர், துலாம் ராசினர் யாருன்னா கும்பம் மிதுனம், இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவேவும் துலாம் ராசினர் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கை இவங்க 2 பேருடைய சேர்க்கையோட இருக்கும்போது ரொம்ப அருமையா இருக்கும். அடுத்து விருச்சிக ராசி, இந்த விருச்சிக ராசி ஓரளவு விரக்தி மனப்பான்மையிலேயே இருப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில மனம் வந்து ஏதோ ஒண்ணு இழந்திருக்கு, ஏதோ ஒரு மனக்குழப்பம் மன உளைச்சல் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த கடக மீனம் சேரும்போது ஒரு பிரிஸ்கான ஒரு தைரியம் வரும். ஒரு நம்ம அமைதியா இருந்தாலும் இவங்களுடைய சேர்க்கை எப்படி இருக்காங்க அப்படின்னா கலகலன்னு பேசி சிரிச்சு அவங்களுக்கு அதை டைவர்ட் பண்ணி ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமான ஒரு உறவா இவங்களுக்கு இருக்கும். இதே இது தனுசு ராசினருக்கு வந்து மேசம் சிம்மம் இருக்கும்போது தனுசு ராசினர் வந்து சிக்கனத்துக்கு பேர் பண்ணுவாங்க, ரொம்ப சிக்கனம் பண்ணுவாங்க, ரொம்ப தெளிவான யோசனையோட இருப்பாங்க. மேசம் சிம்மம் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஒரு குடும்பத்தை நல்வழிப்படுத்தி கொண்டு போகணும், குடும்பத்தை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும் போது இவங்களுடைய உறவு ரொம்ப தீர்க்கமா ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்து வந்து மகரம், மகர ராசினர் வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோன்னு அதாவது எதுக்கு எடுத்தாலும் சரி அவங்களுடைய பேச்சினாலே எல்லாத்தையும் ஈஸியா அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. அவங்களுடைய லவ் வந்து ரொம்ப உணர்வு பூர்வமான லவ்வா இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த ரிஷபம் கன்னியை பண்ணும்போது ரொம்பவேவும் ஆத்மார்த்தமான ஒரு காதலா இருக்கும். அவங்களுக்கு நடுவுல என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்ன ஒரு மாத்தி மாத்தி செய்யப்படுத்தி சண்டை போட்டு விட்டுட்டு போற நிலைமையில வந்தாலும் விட்டு போக மாட்டாங்க, மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆத்மார்த்தமான காதல் வந்து இவங்களுக்கு இருக்கு. இதே இது கும்ப ராசினு சொல்லி பார்க்கும்போது மிதுனம் துலாம் ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு காதலை கொடுக்குறாங்க. இதே இது மீனம் ராசி வந்து விருச்சிகம் கடகத்துக்கு திருமணம் இருக்கும்போது காதல் பண்ணும்போது ரொம்ப அருமையான ஒரு இவங்க வந்து எப்படின்னா நல்லா சிரிச்சு பேசி சந்தோஷமா மத்தவங்க அமைதியா இருந்தாலும் விருச்சிக கடகராசிக்காரங்க அமைதியாக இருந்தாலுமே ஏதாவது ஒரு மனசை போட்டு குழப்பிக்கு இருந்தாலும் பாசிட்டிவ் சொல்லி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா போவாங்க. யாரு நம்ம மீன ராசிக்காரங்க. சோ இந்த ஒவ்வொரு ராசிக்குமே இந்த மாதிரியான பொருத்தமான உள்ளவங்களை காதலிக்கும் போது அந்த காதல் நிலைத்தன்மையோடையும் ஒரு தெளிவான சிந்தனையோடையும் திருமணத்திற்கு உண்டான அமைப்பையும் சேருது. ஓகே, இது வந்து காதல் பண்றவங்க எல்லாத்துக்கும் ஓகே. இதே இது எங்களுக்கு வந்து எங்க காதல் சக்சஸ் ஆகுமா, இல்ல எங்களுடைய காதல் திருமணத்துல போய் முடியுமா, அதுக்கு நாங்க என்ன வழிபாடு பண்ணணும், அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா நம்ம ஒரு கோயில்லையும் பாத்தீங்கன்னா ரதி மன்மதன் சிலைகள் இருக்கும், தூண்ல இருக்கும். தனியா சிலையா இருக்கிறது பெரும்பாலும் சரியா தெரியாது. ஆனா நான் வந்து பார்த்த வரைக்கும் தூண்ல வச்சிருப்பாங்க. தூண்ல இருக்கும்போது ஏன்னா அதுக்கும் வழிபாடு பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட போது ஆணாக இருக்கும் பட்சத்துல உங்கள் காதல் வெற்றி அடையணும், உங்களது காதல் திருமணத்துல போய் முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஓரையில ரதி தேவிக்கு அலங்கார பொருட்கள் வாங்கி வழிபாடு பண்ணணும். 2 நெய் தீபம் ஏற்றணும். அதை ஏத்துறது மூலமா உங்களுக்கு ரதி தேவி முன்னாடி உட்காந்து ஒரு 5 நிமிஷம் வழிபாடு பண்ணணும். இப்படி வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நிச்சயமா உங்கள் காதல் உங்களுடைய காதலி உங்களுடைய காதலை ஏத்துக்குருவாங்க. இல்ல உங்களுடைய காதல் வீட்டுக்கு சொல்லி வீட்லயும் உங்களுடைய காதலை திருமணத்திற்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பு இருக்கும். சரி, ஆணுக்கு சொல்லியாச்சு. பெண்ணாக இருந்தால் நான் வந்து ஒரு சில லவ் பண்றேன், அவங்க லவ் ஏத்துக்குருவாங்களா, இல்ல வீட்டுல லவ் கொண்டு போகும்போது பிரச்சனை இல்லாம என் திருமணம் முடியுமான்னு சொல்லி கேட்கிறவங்களுக்கு என்ன ஆகுனா செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில ரதி தேவி இருக்கும்போது அதற்கு ஆப்போசிட்ல யார் பரப்பன்னா மன்மதன் சிலை வச்சிருப்பாங்க. அவரோட சிலைக்கு வழிபாடு பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது
இருக்கும்போது நீங்க அதுக்கு வழிபாடுக்கு தேவையான பொருட்கள், அலங்கார பொருட்கள் வாங்கி கொடுத்து அவருடைய சிலைக்கு முன்பாக ஒரு 5 நிமிடம் வந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அதாவது நீங்க என்ன கிழமைனா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய காதல் உங்களுடைய பார்ட்னர் ஏத்துக்குருவாங்க. உங்களுடைய காதலும் திருமணத்திற்கு உண்டான அமைப்போட சேரும். திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். சரிங்களா? நிச்சயமா காதல் வந்து ரொம்பவே உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். அந்த விஷயத்துல தோல்வி அடைஞ்சாலும் அடுத்து நம்மளுடைய எய்மை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமா அது அதை விட பெஸ்டான ஒரு விஷயத்த அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கும். அதோட நம்பிக்கையோட இந்த பதிவத்தோட முடிச்சுக்கிறேன். அடுத்த பதிவுல நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை வச்சு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.